இது தூதுவளை. தூதுவளை எல்லோரும் இளமையில் இருக்கிறப்போ ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க. அந்த பலம்லாம் வந்து வயசு ஆனதுக்கப்புறமா போயிடும் உடம்புலேருந்து. அந்த அப்படி இழந்த சக்தியை வந்து மீண்டும் கொண்டு வர்றது இந்த தூதுவளை. ஒரு மனுஷன் தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்தான்னா அந்த சக்தியை மீண்டும் கொண்டு வர்றது ஒரு குணம் வந்து இந்த தூதுவளைக்கு இருக்குது. இது ஒரு ஞான மூலிகை. இது கேன்சரை கூட வராமல் தடுக்குன்றாங்க. இதை வந்து சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு கூட வாரத்தில் 2 நாள் இந்த தூதுவளையை வந்து ரசமாகவும் வச்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம துவையில், நான் எப்போவுமே துவையில் தான் செய்வேன். துவையில் எல்லாத்தையும் இந்த புதினால இருந்து, கருவேப்பிலை இருந்து, கொத்தமல்லியிலேருந்து எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 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 போட்டுக்கிட்டு தூதுவளை துவையில் செஞ்சால் ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்லாம். நல்லா நெய் போடலாம், நல்லெண்ணெயில் வதக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா இதை போட்டு துவையல் பண்ணிக்க வேண்டியது தான். தூதுவளை பூ மருத்துவ குணம் வாய்ந்தது. 45 நாள் இதை வந்து ஒரு 10 பூ பாலில் கலந்து கல்கண்டை போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு குடித்தா அப்படியே அழகு வந்து பெண்களுக்கெல்லாம் அழகு பயங்கரமாக கூடுன்றாங்க. வசீகர அழகு வரும்ன்றாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய இந்த பூவில் மருத்துவ குணம் இருக்குது. இந்த பழம் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் நெஞ்சிலெல்லாம் சளி அப்படி கெட்டியாக கட்டிடும். வெளியில் வராது அவ்வளோ ஈஸியாக, கொருன்னு இரும்புவாங்க. அப்படிப்பட்ட பசங்களுக்கு கூட சரி, பெரியவங்களுக்கும் சரி, இந்த சாறு எடுத்து தேனில் கொஞ்சம் குழைச்சி அப்படியே கொடுக்கலாம். இல்லை தண்ணியில், நான் வந்து தண்ணியில் இப்படியே இது பண்ணிவிட்டு இந்த விதையை மட்டும் எடுத்து நம்ம முளைக்க போட்டுக்கலாம், முளைச்சி வரும். மற்றபடியாக அது வந்து கொஞ்சம் கொதிச்சு வச்சு அதில் கொஞ்சம் தேனை கலந்துட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட வேண்டியது தான். குடித்தா நெஞ்சில் இருக்க சளி எல்லாம் வெளியில் வந்துடும். இந்த காயும் மருத்துவ குணம். இது பித்தத்தை தணிக்குன்றாங்க. இதை வந்து நம்ம எப்படியும் அந்த காரக்குழம்பு அது மாதிரி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து இலை வந்து இந்த நம்ம துவையில் எல்லாமே துவையில் எப்படி பண்ணுறோமோ புதினா துவையில் எல்லாம் அதே மாதிரி இதையும் பண்ணணும். இதில் முள் இருக்கும். இது நடுவில் இருக்கிறது எடுக்க முடிஞ்சவங்க எடுத்துடலாம். நான் எப்போவுமே எடுத்துடுவேன். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அப்படியே வதக்கிட்டு அப்படியே மிக்சியில் போடும்போது அந்த முள் வந்து அவ்வளோ தெரியாதுன்றாங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமே நடுவில் அப்படியே எடுத்தால் வந்துடும். இது நடுவில் இப்படி வச்சு இப்படியே இழுத்தா நடுவில் இருக்கிறது மட்டும் வந்துடும். முள் எடுத்துகிட்டு தான் நான் எப்போவுமே சமைக்கிறது. ஆனால் பல பேர் வந்து அப்படியே வதக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிடுறாங்க. இது காது எழுச்சி, காது மந்தம் எல்லாத்துக்கும் வந்து தூதுவளை வேலை செய்யும். சளி, இருமல், ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி எல்லாத்துக்கும் இது தூதுவளை மருத்துவ குணம் வாய்ந்தது. இது ஒரு பேப்பரில், ஆந்திரா பேப்பரில் இது மாதிரி கேன்சருக்கு மருந்து ஆனால் ஒரு ஹெட்டிங்கை போட்டு வீடியோ போட்டாங்க. ஒரு என்னடா இது கேன்சருக்கு மருந்துன்னு பார்த்தா வாக்குடு காயின்னு அதில் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா தூதுவளை. நான் நினச்சேன் தூதுவளைன்னு சொல்லிட்டு நம்ம வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிட்டுருப்போம், எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோமே. இதை வந்து பெரிய இதாட்டம் கேன்சருக்கு மருந்துன்னு சொல்லிட்டு ஹெட்டிங்கை போட்டு அவங்க வந்து கடைசியில் தூதுவளையை போட்டிருக்குறாங்க அண்டு. அப்போது தூதுவளையில் அந்த குணம் இருக்கிறதுனால அவங்க இதையே மெயினாக இதுக்கு கேன்சருக்கு இது மருந்து, இது சாப்பிட்டா கேன்சர் வராதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஆர்டிக்கிள். வாக்குடு காயின்னு அவங்க பேர் இதுக்கு. கடைசியில் பார்த்தா தூதுவளை, நம்ம தூதுவளை. இது ரொம்ப ரொம்ப ஞான மூலிகை. இது பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் நல்லது. நரம்புகளையும் ஸ்ட்ராங் பண்ணும், காது எழுச்சி, காது மந்தத்துக்கு எல்லாத்துக்குமே, சளி, இருமல், ஆஸ்துமா எல்லாத்துக்கும் இது தூதுவளை பெஸ்ட்டு. இது தூதுவளை பூ. இது ஒரு 10 பூ பாலில் கலந்து கொதிக்க வச்சு அதில் வந்து பனங்கற்கண்டு சேர்த்து குடித்தா டெய்லி 45 நாள் வசீகர அழகு பெறும் சொல்லுவாங்க. தூதுவளை பழம் இது நெஞ்சில் கெட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கிற சளியை வந்து வெளியில் கொண்டு வரும். இதை வந்து சாறு எடுத்து குழந்தைங்களும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம்.